உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஷேர் மார்க்கெட் யாருன்னு தெரியுமா? இவர் தான் கொக்கோ கோலா, ஐபிஎம் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு போனதுக்கு காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 77 அப்படிங்கிற சாஃப்ட் ட்ரிங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மூணுக்கு என்ன ரிலேஷன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கான பதில் ஜார்ஜ் மேத்யூ ஃபெர்னாண்டஸ் அவர்கள். இவர் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தவருங்க. 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், அதாவது போஸ்ட் எமர்ஜென்சி பீரியடில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தவர். இவர் ஃபெரா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வராரு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் படி இப்போ எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா இருக்காங்க, ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இந்த மாதிரியான வெளிநாட்டு நிறுவனம் 60% ஓனர்ஷிப் மட்டும்தான் அந்த கம்பெனிகிட்ட இருக்கணும். ரிமைனிங் 40% ஆஃப் ஓனர்ஷிப், 40% ஷேர்ஸ் நம்மள மாதிரியான இந்தியன் சிட்டிசன்ஸ் மற்றும் இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கணுங்கிறது தான் அந்த ஆக்ட். அந்த ஆக்டுக்கு கூட, அந்த சட்ட விதி கூட கொக்கோ கோலா ஒத்துக்கிட்டாங்க. பட் அங்கே வச்சார் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம ஜார்ஜ் மேத்யூ ஃபெர்னாண்டஸ் அவர்கள். என்ன ட்விஸ்ட்டுனா, கொக்கோ கோலாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு கொக்கோ கோலா ஒத்துக்கல. அதனால் இம்போர்ட்டுக்கு தடை விதிச்சுது நம்ம இந்திய அரசாங்கம். கொக்கோ கோலாவும் இந்தியாவை விட்டு போயிட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 93வது வருஷம் லிபரலைசேஷன் அப்போது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் கொக்கோ கோலா திரும்ப இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. 2002 வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக திரும்ப ஜார்ஜ் மேத்யூ ஃபெர்னாண்டஸ் அவர்கள் வந்தார். அந்த டைமில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் இதோட தனியார் மயமாக்குதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர் இவர் தான். இவருடைய கொள்கை என்னன்னா, ரிச் இந்த மாதிரியான தனியார் மயத்தினால பணக்காரங்க ஆகிட்டே போவாங்க, ஒரு குறிப்பிட்ட மோனோபோலி கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த கொள்கைப்படி ப்ரைவேட்டைசேஷனை கடுமையாக எதிர்த்தார். இந்த செய்தி உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.